Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சர்வதேச அணு ஆயுத அச்சுறுத்தலை குறைக்கும் வகையிலும் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் இடையே நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இரு நாடுகளும் தலா 1550 அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியும். ஆண்டுக்கு 18 முறை அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது, ஆண்டுக்கு 2 முறை ஆயுதங்களின் எண்ணிக்கை பற்றி தகவல் பரிமாற்றம் செய்வது போன்ற நிபந்தனைகளையும் இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் சிக்கல்கள் எழுந்தன. அதன் தொடர்ச்சியாக ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரின் போது யுக்ரைனுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாடு அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை கேள்விக்குறியாக்கியது. அமெரிக்க ஆய்வாளர்களுக்கு கம்பி நீட்டியதால் ரஷ்யா ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றஞ்சாட்டினார் ட்ரம்ப். இந்த ஒப்பந்தம் 2021 காலாவதியாகவிருந்த நிலையில் மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது. இந்த சூழலில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதுவரை கடிவாளம் போட்டு வந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் 2026 பிப்ரவரி 5ஆம் தேதி காலாவதியாகியுள்ளது. ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கலாம் என்று ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. அண்மையில் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் காலாவதியானால் என்ன, அதைவிட சிறந்த ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கலாம் என்று கூறியிருந்தார். புதிய ஒப்பந்தத்தில் சீனாவையும் சேர்க்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் மிக குறைவான அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் சீனா அதனை நிராகரித்துவிட்டது. சீனா, பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகள் அணு ஆயுத உற்பத்தியை இலைமறை காயாக செய்து வரும் சூழலில் அமெரிக்காவும் தனது அணு ஆயுத கிடங்கை நிரப்ப வேண்டும் என்ற அழுத்தம் ட்ரம்புக்கும் உருவாகியுள்ளது. இந்த கடினமான சூழ்நிலையில் புதிய ஒப்பந்தம் ஏற்படாமல் போனால் அமெரிக்கா, ரஷ்யா இடையே மீண்டும் பனிப்போர் வெடிக்கும். சர்வதேச அளவில் பாதுகாப்பற்ற உணர்வும் தலை தூக்கிவிடும் என்று எச்சரிக்கிறார்கள் நிபுணர்கள். பனிப்போர் காலத்திற்கு பிறகு முதன்முறையாக இரு நாடுகளும் எந்த கட்டுப்பாடுமின்றி அணு ஆயுதங்களை குவிக்கும் போட்டியில் இறங்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் ஒரு புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவது அசாதாரணமாக உள்ள நிலையில் இதற்கு பல வருட தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தை, நம்பிக்கை மற்றும் ராஜதந்திர ஈடுபாடு தேவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவற்றில் எதுவும் தற்போதைய ராஜதந்திர ரீதியிலான மட்டத்தில் இல்லை என்பதும் மறுப்பதற்கில்லை.